ஹாய் வெல்கம். இப்போ நம்ம பேனர் அது ஒரு விபத்தை ஏற்படுத்துமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ சாதாரண ஒரு பேனர் நம்ம ஒரு நிகழ்ச்சிக்காகவோ இல்லை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களுடைய பெருமைக்காகவோ இல்லை வந்து தனி மனிதனுடைய பெருமைக்காகவோ பர்த்டே பார்ட்டிக்கு கொண்டாடுறதுக்காகவோ பேனர்களை வந்து தெருவோரங்கள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு 2 வீலர்ல இப்போ வந்து ஒரு ரோட்ல வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 30லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறுக்க வந்து வராரு, பட் ரிட்டர்ன் வந்து உடனே வந்து போயிடுறாரு. ஸோ இல்லை ஒரு பேக்ல வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கையில் இருக்கிற பொருள் வந்து குறுக்க வந்து விழுந்தது ரோட்ல. ஸோ நான் அந்த வேலை தான் வந்து போயிட்டு இருக்கேன். இல்லை ஒரு குழந்தை வந்து கிராஸ் பண்ணுது, டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து உடனே சடனாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிரேக் போட்டாலும் அது நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து கவுத்து விட்டுடும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு 5 செகண்டுக்குள்ள எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக விபத்தை தான் ஏற்படும். இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது, சட்டம் ஒழுங்காக செயல்படல அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டம்லாம் ஒழுங்காக தான் செயல்பட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ற நம்ம தான் வந்து சரியா வந்து செயல்பட்டது கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஊசி நூலை கொக்குற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நெயில் கட்டுற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம சரியா செய்யணும். இல்லை ராக்கெட் விட்டுற செயலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷனோட சரியா செஞ்சோமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றவர்களும் அது முடிக்கணும். ஸோ அது வரலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஊசி கூட நம்மளோட கையை கழிச்சு வந்து ரத்தம் வரதான் செய்யும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி அதை வந்து முழு திருப்தியோடு கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது பின்விளைகள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேனர் ஒரு உயிரியை வந்து எடுத்திருக்கு. இந்த மாதிரி பொது இடத்துல பேனர் வைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதோ ஒரு உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் செல்ஃப் சர்டிஃபிகேஷனோட நான் வந்து சரியா செஞ்சிருக்கணும் அப்படின்ற கன்ஃபர்மேஷனோட நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வாங்க. இந்த மாதிரியான விபத்துகளுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது நீங்களும் காரணம், நானும் காரணம், இனிமே பேனர் வைக்க போற அவர்களும் தான் காரணம். ஸோ அதை பாதுகாப்பாக வைக்கிற வரலும் இந்த மாதிரியான விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருக்கும்.